அன்பு நான்காமின் உள்ளங்களே, கடந்த சில வாரங்களாக இயேசுபிரான் யூத பிராமணர்களை பார்த்து புற சடங்குகளையே பெரிதுபடுத்தி உங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, கடவுள் அகம் புறம் என்று இரண்டு படைத்தானே, அகம் என்கின்ற உள்ளத்திலே பொல்லாங்கு நிறைந்து இருக்கிறதே, புறச்சுத்தத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல ஏன் அந்த அகசுத்தம் என்கின்ற உள்ள சுத்தத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? கடவுள் அதைத்தானே பார்க்கிறான் என்று கேட்ட அந்த கேள்வியைத்தான் நான் உங்களுக்கு பைபிள் பாடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். என்றால் எனக்கு தெரிந்து இதை மிஞ்சிய ஒரு உபதேசம் என்பது இல்லவே இல்லை. ஏனென்றால் இது எந்த சமயத்திற்கும் இதுதான் பொருந்தும். சமயம் என்றால் மதம், ரிலிஜியன். எல்லா சமயங்களுக்குமே இந்த கேள்வி எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு கேள்வி. ஆன்மீகம் என்பது, நீங்கள் தயவு செய்து என்னிடம் வருகிற நான் பிராமின் உள்ளங்களே, தாசமார்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது உள்ளத்தோடு தொடர்புடையது, எண்ணத்தோடு தொடர்புடையது. புறச்சடங்குகள், புறச்செய்கைகள் என்பவை இதிலே இரண்டாம் பட்சம்தான். அதனால புறச்செய்கைகளை, புறச்சடங்குகளை மாத்திரமே வைத்து இவன் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன், இவன் ஆன்மீகத்தில் தாழ்ந்தவன் என்றெல்லாம் தீர்மானிக்கவே முடியாது, தீர்மானிக்கவும் கூடாது. அப்படி தீர்மானிக்கும் பொழுது அது தவறாக முடிந்து விடுகிறது. இதனால் கடவுள் இங்கே பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் வாழ்க்கையிலே அதே கடவுள் சிவபெருமான்ற பெயரிலே விளையாடி 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 உண்மையிலேயே அன்பு என்பது என்ன என்பதை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விதவிதமாக விளையாடி நிரூபித்திருக்கிறான். அதே போல பெருமாளும் அன்பு என்றால் என்ன என்று இங்கு 12 ஆழ்வார்கள் வாழ்க்கையிலும், இன்னும் வடக்கிலே சென்றால் பண்டரிபுரத்தினுடைய மகாபக்த விஜயம் படித்தீர்களேயானால் அங்கு அடியார்கள் வாழ்க்கையிலும் கடவுள் எதை பார்க்கிறான், எது உண்மையான ஆன்மீகம் என்பதை விளையாடி 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 நிரூபித்திருக்கிறான். இதேபோல் அங்கு சென்றீர்களானால் யூத சமயத்திலே அங்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் விளையாடி அன்பு என்றால் என்ன என்று அங்கு நிரூபித்திருக்கிறான். இதில் இவைகளெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீர்களேயானால் அன்பு என்பது மனிதனாகிய நமது தீர்மானத்திற்கு வர முடியாத ஒரு உயர்ந்த பொருளாக இருக்கிறது. அதைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். நாம் பார்த்து இது அன்பு, இது அன்பு இல்லை என்று தீர்மானிக்கும் பொழுது அங்கே பார்ப்பனன் நுழைந்து விடுகிறான். நுழைந்து நீ ஒரு கருணையினால் ஒருவனுக்கு உதவி செய்வதை அன்பு, கருணை என்றால், அவன் மெதுவாக அதை திருப்பி ஒரு பார்ப்பனனுக்கு நீ உதவி செய்தால், தானம் தர்மம் செய்தால் அதுதான் அன்பு என்று சொல்லுகிறான். அந்த பார்ப்பனன் என்ன நிலைமையில் இருக்கிறான்? பிற மக்களை, நான்காவின் மக்களை இழிவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் ஆன்மீகம் என்று நடைமுறையிலே காட்டுகிறான் இல்லையா? இந்த காலத்திலே, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலத்திலே, இவ்வளவு தூரம் சிவபெருமான் விளையாடி 63 நாயன்மார்களை எத்தனையோ பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் கைலாயமே அழைத்து கொண்டு சென்றிருக்கிறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பன சங்கம், அதனுடைய சமூகம் என்று ஆரம்பித்து அதிலே உடனே ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த பையன் எங்கள் அகராரத்தில் செருப்பு போட்டுன்னு வந்தான், உடனே எங்கள் அப்பா தாளைகளை கட்டி தொங்க விட்டு அடித்தான்னு பெருமையாக சொல்கிறான். அதை போய் பெருமையாக சொல்கிறான். ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயத்த ஒரு கேவலமாக ஒரு மிருகம் மாதிரி வாழறோம், மனித நாகரிகத்துக்கே அது ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயத்தை போய் பெருமையாக சொல்கிறான். அது எல்லாத்தையும் பரப்புறாங்க ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாமே. இதுதான் ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் என் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இவர்களை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். இவர்கள் காட்டுவது அன்பும் அல்ல, அது ஆன்மீகமும் அல்ல, அது ஒரு அறிவும் அல்ல என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.
அப்படியானால் எது அன்பு என்றால், எல்லாருமே என்ன சொல்கிறார்கள்? திருக்குறளை எடுத்தால், உள்ளத்தணையது உயர்வு, வெள்ளத்தணையது மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. மாந்தர்களின் உள்ளத்தை வைத்து தான் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா அந்த தீர்மானம் தெளிவா அதையும் சொல்ற. அதேதான் இங்க இயேசு புராணம் அதை தான் சொல்றார். அகம்புறம் ரெண்டு இருக்கிறது. இந்த புறத்தை வைத்து நாள் முழுவதும் ஜெபம் பண்ணி காட்டாதன்றார். அது வெளியில எல்லாருக்கும் மெச்சிக்கிறதுக்கு அவன் செய்யறான், நீ அதை செய்யாத. இதே பார்ப்பனர் தான் அங்க வேற பேர்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. பாரிசிஸ் அதிசிஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் இருந்தா உடனே இவன் உள்ள நுழைவான், உடனே விளக்க முட்டாளாக்குவான். அவர்கள் வேறு, இங்கு இருக்கிற பிராமணர்கள் வேறு, அவர்கள் யூதர்கள் பிராமணர்கள் இல்லை, புதுசா ஆரம்பிப்பான். ஏன்னா விவரம் தெரியாத மக்கள் கிட்ட அச்சு தள்ளி ஏமாத்துறது. அது அதெல்லாம் இல்லை, செயல்பாட்டை வைத்தே நல்லா தெரிகிறது இவங்களும் அவங்களே. அதனால அவர் இயேசுபிரான் சொன்ன அந்த ஒரு பகுதி இல்லையா, திருமூலர் சொன்ன அந்த ஒரு பகுதி, அவரு என்ன சொல்றார்? உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம் சொல்றார். இப்போ இந்த வெளியில மந்திரம்லாம் ஜபம் பண்றாங்களா, மந்திரம் ஸ்லோகம் சொல்லிக்கோ, மந்திரம் சொல்லிக்கோ, ஒரு யாகம் பண்ணிக்கோ, யுக்ஜம் பண்ணிக்கோ. மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் போயிட்டாரு திருமூலர் சொல்லிட்டு போயினேன்ட்டு. அட மனசெம்மை தான்டா முக்கியம். நீ மன செம்மை ஆயிடுச்சா நீ மந்திரம்லாம் ஜபிக்கவே வேணாம். புரியுதா? மந்திரத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, மனச்செம்மை தான் முக்கியம் அவரும் சொல்றார். அதனாலதான் நான் உங்களுக்கு இதை ரொம்ப பேர் சொல்லித்தர மாட்டாங்க, சொல்லித்தர முடியாது. ஏன்னா அவங்க தேரணும். ஒரு வகுப்போ ஒரு படிப்போ எடுத்தீர்களானா அதை சொல்லித்தரோம், அதை படிச்சிருக்கணும். அதை படிச்சு அவன் பிஏ பிஎட் படிச்சுட்டாதான் அவன் +2க்காவது சொல்லி கொடுக்க முடியும், சொல்லித்தரணும். அந்த லெவல்ல இருந்து வந்தாதான். 8ஆம் கிளாஸே தேரல வாத்தியாரு, அவர் ஒன்னே சொல்லிச்சு படிக்கணும்னு சொல்லித்தராரு. நான் பிஇ படிக்கும்போது என்னை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும், ஸ்டடி சர்க்கிள். நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன், என் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லித்தர ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் பிராமணனும் ஒருத்தர் இருப்பார். அதெல்லாம் அதை பார்த்து பக்கத்து ரூம் என்ன பண்ணிட்டாரு, 1 வருஷம் 2 வருஷம் போன உடனே எம்இ படிக்கிற ஒருத்தர் எட்டுனோட்டாரு என்கிட்ட, இவர்கிட்ட கத்துக்கப்பா. அந்த ஒரு வேடிக்கை இருந்தது. நான் சொன்னேன், என்ன நீங்க எம்இ படிக்கிறாரு, நான் பிஇ படிச்சுன்னு இருக்கிறேன், அவர் எம்இ படிக்கிறாரு. அவரு சொன்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவரு சொல்லி கொடுப்பார், நல்லா சொல்லி கொடுப்பார், அவரு சின்சியரா வந்து சொல்லி கொடுக்க. அதெல்லாம் சும்மா அது ரொம்ப வேடிக்கை, அதன் மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு வேற மாதிரி ஏதோ நம்பிக்கை, இவர்கிட்ட படிச்சா எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாங்கன்னு அப்படி கொண்டு வந்துட்டார் போகுது, எனக்கு அது தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் கூட சில வேடிக்கைலாம் இருக்கும். ஆனா அது நடைமுறையில இல்லை. இப்போ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல அவங்க விற்பனர்களாக இருக்கணும், அப்பதான் சாதாரண நிலையில சொல்லி கொடுக்க முடியும். அதே போலதான் ஆன்மீகத்துல நீங்கள் சிவபெருமானை பேச வேண்டும்னு சொன்னா கதை கலட்சம் பண்றாங்க, 63 நாயன்மார்ல அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, அதெல்லாம் சரிதான். ஏன்னா மக்களிடம் போய் சேரணும் பக்தர்களை பற்றிய கதைகளும் அது வரைக்கும் சரி. ஆனா இதுதான் சிவன் அவங்க தீர்மானிக்க முடியாது. அவங்க அந்த கதையை தாண்டி அண்ணாண்ட போயிட்டு பிராமணன் தான் பெரியவா சொன்ன மகா பெரியவான்னு தூக்கி வந்துருவாங்க. தூக்கி வந்து அது சொருவிக்கினே இருப்பான், அந்த பாப்பரை இதை சொருவிக்கினே. அது தப்பு இல்லையா? ஏன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மகா பெரியவான்றவர் தேர்ல மேலே விசிறி அழிச்சிட்டாங்க அங்க இருந்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப தேடி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி விசிறி அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது இல்லையா? அதை என்னன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, எல்லாரும் ஓடியாரணும். அது பேரு தி சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். அந்த காலம், அதாவது இறைவனை தெரிந்தவர்கள் இல்லாத காலம், அது பேர் த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகத்தின் மௌன காலம். ஏன்னா மகாபெரிவார் ஒரு கடவுளுக்கு சமம் நினைக்கிறேன் எடுத்துமே வீட்டுல வைக்கிறதும் கோயில் வைக்கிறதுமா இருப்பான். ஏன் அவர் தேர்னாரா இல்லையான்னு தீர்மானிக்கிறது ஆள் கிடையாது. இப்ப நான் அவன் எதிர்பார்க்கல, நான் எனக்கு கடவுளை காமிச்சிட்டான், நானே போய் பாக்குறவன்லாம் இல்லை. அவரு சுவாமி அப்படியே வைகுண்டத்துக்கு போய் அப்படியே நேரா பார்த்துட்டு வருவாரு. கடவுள் காமிச்சான் எனக்கு இல்லை, எனக்கு தெரியாது இதெல்லாம்.
இல்லையா? இங்க இருக்கிற கடத்தெருக்கு போனா கூட நான் எதனா பைக்ல கார்ல தான் போய் ஆகணும். கடவுள் காமிச்சான், ஏன்னா உலகத்துக்கு பயன்படணும் சொல்லுன்ட்டு அதை தெரியப்படுத்துகிற அளவுக்கு வேற யாரும் இல்லை. அதனால அது சைலண்ட் பீரியட். அதை தெரிந்து கொள்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன், அதனால இது சைலண்ட் பீரியட் இல்லை, உடச்சி சொல்றேன். புரியுதா? அவர் தேரல. எல்லாமே இருக்கிறது, நம்ம தமிழ்லையும் இருக்கிறது, வெளியில ஹிப்ரு மொழி எல்லாமே இருக்கிறது இல்லையா? குருட்டினை போக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை போக்கா குருவினை கொள்ளார், அவ்வளவுதான். இவ்வளவு இருக்கிறது. அது பிராமண துவேஷம் அப்புறம் காயின் பண்றோம். வந்துட்ட உடனே அப்புறம் பார்த்தா என்ன தேத்தனவரே பிராமணர் தான், பிரம்மேந்திரர் தான் இல்லையா? அவருடைய ஞானம் பிரமிப்பா இருக்கும். அவர் சொன்னதான் எல்லாமே நடந்துக்கினே வருது. எல்லாமே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் 3 சொல்றது தான் சத்குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்போ அப்புறம் பார்த்தா பிராமண துவேஷன்றது அடிபட்டு போது அது ஓடுற வரைக்கும் ஓட்டம் அவனுக்கு. பாப்பான் நான் சொல்ல பொய்யும் வதந்தியும் பிராமணர்களுடைய இருபெரும் ஆயுதங்கள்னு சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய .orgல கூட அதை வச்சுக்கிறேன். தாசம்.orgன்னு ஒன்று இருக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா பொய்யும் வதந்தியும் பிராமண இருபெரும் ஆயுதங்கள் வச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பெரியார் பற்றி ஒரு சர்ச்சை ஓடின்னு இருக்குது இல்லை, ஒரே கலாட்டா அரசியல்வாதி இவங்க இதெல்லாம். அதை யாரு பரப்பி இருப்பான்னு நினைக்கிறீங்க? பெரியார் சொல்லாதத பெரியார் சொன்னார்னு பரப்ப போய் அதை நம்பி ஒரு அரசியல் தலைவர் பேச போய் மாட்டிக்கு செய்ப்பா. இந்த கிறிஸ்டியன்ஸ்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா, இங்க எங்கேயுமே பிராமணன் வரமாட்டான். நீங்க பாருங்க, இல்ல எதிர்த்து போராடுறவங்க, அதை எடுத்து பதில் கொடுக்குறவங்க, இவன்றவங்க எங்குமே பார்த்தா இவனை நான் பிராமணன் அவனும் நான் பிராமணன். அவனா ஒருத்தனுக்கு கூட மூளை வேலை செய்யாது. அதை முதல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள நோய்ச்சி பரப்பணம் யாரான்னு பார்க்க சொல்றேன். இவன் தான் பாப்பார குசும்பு வேலைன்னு பேரு. அது அவன் குசும்பு வேலை எனக்கு தெரியுது, ஏன்னா எனக்கு அனுபவத்துல நல்லா நான் பார்த்துட்டேன். எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு இதுதான். ஏன்னா ஏற்கனவே தெரியும். அதை இதுல எல்லாம் வச்சிருக்கிறானுங்க, புராணத்துல அதெல்லாம் வச்சிருக்கிறானுங்க. அசிங்கபூச்சி இதெல்லாம் எடுத்து அதையெல்லாம் சாஸ்திரம் வச்சிரு. இவனுக்கு செஞ்ச பாப்பார செய்யற அசிங்கபூச்சி வேலையெல்லாம் சாஸ்திரமாக்கி விட்ருவானுங்க. ரொம்ப கேவலமானவனுங்க. நம்ம ஆளுங்களும் அசிங்கம் பண்ணுவானுங்க. ஆனா மனசாட்சிக்கு பயந்து வெக்கப்பட்டுன்னு வெளில சொல்ல மாட்டான். அதையே ரொம்ப கொஞ்சம் யாருக்குன்னா தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா செத்துப்படுவோம். ஆவடியில் கூட இருந்தாங்க. நாங்கள் கல்லூரி படிக்கும்போது ஒரு இதே மாதிரி ஒரு அப்பாவும் பொண்ணும் ஏதோ தப்பான இதில் இருக்கிறாங்கன்றது அந்த தெருப்புறா பரவி போச்சு, எல்லாம் பண்ணி போச்சு. அவ்வளோதான். அவங்க 2 பேருமே சூசைட் பண்ணினாங்க. நான் பிராமின். அது உண்மையா இல்லை வதந்தியா இன்னை வரைக்கும் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு சாதாரணமானவனுங்கள தெரியுதா? ஒன்றுட்டே வதந்தி பருப்பி சாவடிக்கிறாள்லாம் நான் போயிட்டே இருக்கிறேன். ஆனால் 2 பேரும் சூசைட் பண்ணி அவமானம் தாங்காம ஆவடியில். இதுதான் நம்முடைய பழக்கம். ஒருவேளை கெட்டு போயிருந்தாங்கன்னா கூட வெளியில தெரிஞ்சுன்னா அவமானம் தாங்காம செத்து போயிடும். உண்மையிலேயே அப்படி இல்லைன்னா கூட பேர் கெட்டு போச்சு, இதுக்கு மேல அது ரிப்பேர் பண்ண முடியாது, இது பேர் சகிச்சுன்னு இது செத்து போயிடும். இது நம்பாள். அவன் அதை சாஸ்திரமாக்கி ஒரு புரோமணன். என்ன நான் சொல்ல விரும்பல, அது இந்த கிறிஸ்டிஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஓடி நீங்களே தெரிஞ்சுக்க என்ன எவ்வளவு கேவலமானதுன்ட்டு. அதையெல்லாம் இது அவன் சாஸ்திரம் எழுதி வச்சுன்னா அப்படி நம்ம சரியாக தான் ஆடுறோம். அவன் சாஸ்திரத்தில் நம்மளுக்கு இது அலவுடுன்னு. ரொம்ப கேவலமான. தயவு செஞ்சு பிராமணா போறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஆசையப்படாது. அவனுக்கு சும்மனங்காட்டியும் காட்டுறானுங்க பயாஸ் கொப்பித்து. அப்படி பிராமணம் எப்படி பிராமணனோ பிறக்கிறதையே ஒரு பண்ணியா என்னென்னமோ பண்ணி காட்டுறானுங்க அவனை. இது எனக்கு பயமா. அது நம்மளுக்கான வேண்டி தொலைச்சிட்டு போறாங்க. பிறந்த பிராமணனா பிறனா கேவலமானது. அது உள்ள போய் பிறந்து தொலைச்சிங்கன்னு வச்சுக்க தேரவே முடியாது. என்ன அதெல்லாம் சும்மா ஒரு பிராமணன் இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஆட்டியம் பண்ணாலும் அவன் நல்லவன், அவ்வளோ ஆட்டியம் பண்ணாலும் அவனுக்கு ஒன்றாவது இது மேலே எழுதி வச்சுன்னு அதை கண்டினியூ பண்ணுறேன். அதை போய் உடனே ஒன்றுன்ட்டு அது எங்கே பார்த்தாலும் பரவி கேவலப்படுத்துறாங்கன்னா டக்குன்னு பெரியார் சொல்லிட்டான்னு புளி பரவிட்டான் பாரு. அதை புளி பரவிட்டான். புரியுதா? என் தந்தையார் பெரியாருக்கு நெருக்கமாக இருந்தவர். அவங்க 2 பேரும் மட்டும் சேர் போட்டு உட்காந்து இருப்பாங்க, சுற்றில 10 பேர் நின்றுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோவே இருந்தது எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக. அப்புறம் அது காப்பாற்றாத விட்டு செல்லரிச்சு
அது இதுவாகிடுச்சு. 2 பேர் மட்டும் உட்காந்துப்பாங்க. கேட்போம் நாங்கள் அதுக்கப்புறம், இது என்னன்னா பெரியார் ரைட் ஹேண்ட் மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு மாதிரி. அவர் மறைஞ்ச பிறகு கூட இருந்தவங்களுடைய இது எனக்கு ஒத்துக்கலை, கொள்கை பிடிப்புகள் இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால் நான் விலகிட்டேன்னு சொல்லுவார். அவரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம்லாம் அப்படி அதே இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். அப்போ அந்த பாயிண்ட்ஸ்மேன் ஃபேமிலியிலே யாருன்னா ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி சரக்கு போட்டுன்னு உதன்னு ஓதிக்கிறது சாயங்காலம் மேலே. அப்புறம் அந்த அம்மா வந்து அழுவும், அம்மா கிட்ட சொல்லி ஐயா கிட்ட சொல்லி கேட்க சொல்லுங்கன்னு. அப்போ நானே பார்த்துக்கிறேன், நல்லா ஃபயர் பண்ணுவார். ஒரு உன்னை நம்பியே வர ஒரு பெண்ணு என்ன அது வந்து வீக்கர் செக்ஷன், ஒரு பொம்பளை மேலே கை நீட்டுறவன் கோழடான்னு சொல்லுவார். பெண்களை கை நீட்டி அடிக்கிறவன் கோழை. உனக்கு வீரன் நீ நினைக்கிறியா, உனக்கு ஈக்குவலாக ஒரு ஆம்பளை செலக்ட் பண்ணிக்கோ, அவனுக்கு கூட நீ சண்டை போட்டு காட்டு. நான் உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு அவளை போய் கை நீட்டி அடிக்கிற, உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைன்னா இருக்கலாம், கை நீட்டி அடிக்கிறது நான் கேட்டிருக்கிறேன், பார்த்துட்டுக்கிறேன். அந்த மாதிரி பெரியாருடைய கொள்கைன்றது பெண்களை வந்து ஆண்களுக்கு சமமாக மதிக்கணும். ஏன்னா அவங்க வீக்கர் செக்ஷனை தொட்டு அவங்க மேலே வன்முறையெல்லாம் இவ்வளவு இருந்தது. எங்கள் ஃபேமிலியிலேயே அந்த காலத்தில் யாரும் எஸ்எஸ்எல்சி கூட தாண்டல, பொம்பளை பசங்களை நிறுத்திடுவாங்க. ஏன்னா நிறைய படிக்க வச்சா அதுக்கேற்ற மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நிறுத்திடுவாங்க. என் தந்தையார் தான் முதல்ல என்னுடைய 2 சகோதரிகளை டிகிரி படிக்க வச்சார் அந்த காலத்தில். அப்போ இவங்களாம் சொல்லுவாங்க, நீ படிக்க வச்சுட்டா அதுக்கேற்ற மாப்பிள்ளை தேன்னு. எல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் பெரியாருடைய கொள்கை தான். அவர் பெரியார்னு தான் சொல்லுவார். அவர் பெண்களுக்கு ஒரு அவங்க தற்சார்பில் இருக்கணும், தாயாரும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் எல்லாத்துக்குமே வீட்டுக்காரனை எதிர்பார்த்துக்கினே அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ ஏன்னா ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கணுன்னா கூட நீயா போய் காசில் வாங்கணும் அப்படின்ட்டு அவர் இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த அந்த பிராமண வதந்தி பரப்பி அவ்வளோ கேவலமாகறான் பத்தியா. அதெல்லாம் கூட அரசியல் தலைங்க இதை தான் சொன்னேன், விளக்க முட்டாள்கள்னு நான் ஒரு வீடியோமே போட்டிருக்கிறேன் யூடியூப்ல. இப்போதான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால இருக்குது, பாருங்க. அதை நம்முடைய வெப்சைட்லேயும் இருக்குது, விளக்க முட்டாள்கள். பாப்பம் விளக்கத்தை கேட்டு முட்டாள போனவங்க தான் இந்த ராஜாங்கள்லாம். இப்போ ராஜாங்கள்லாம் காண வச்சோன்னா அவனுக்கு யாரை முட்டாளாகுன்னு தெரியாது. இப்போ அரசியல் தலைவர் ஆக்கினுக்கிறாங்க. பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வரும்போது பொதுவாகவே நான்காமின் தலைவர்களை பற்றி ஒரு நெகட்டிவ் மெசேஜ் வருதுன்னா அது பாப்பான் பரப்பி விடுறான்னு அர்த்தம். அவனே நேராக வரமாட்டான், அவங்ககிட்ட மண்டையை கொடுத்து மசாலா அரிச்சின்னு மரமண்டையா ஆகிட்டு நம்பால் மூலமாக தான் பரப்புவான். அவ்வளோ கில்லாடி அவன் பரப்பிட்டா இவன் அப்படியே கடன்னு எடுத்து பரப்புறது. அதை நம்பி வீணா போகிற முட்டாள்கள் தான் அரசியல் தலைவர்கள். அப்போ உங்களுக்கு வரைக்கும் தாசமாரில் வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயம் ஒரு யாராவது ஒருத்தங்களை பற்றி பாசிட்டிவாக வந்த உடனே நீ நல்லா நம்பிக்கை அதை பற்றி பரவாயில்ல, அதால் ஒன்றும் கேட்டதில்லை. ஆனால் ஒரு நெகட்டிவ் மெசேஜ் பிரபலமான ஒரு பிராமின் தலைவர்களை பற்றி வந்ததுன்னா உஷாராயிரு. அந்த இடம் உன்னுடைய மனசை நியூட்ரலை நிறுத்தி, குருநாதர் கொடுத்த பயிற்சின்னு சொல்லிடுறேன். நியூட்ரல், இது உண்மையாகவும் இருக்கலாம் வதந்தியாகவும் இருக்கலாம், அப்படி நின்று பொறுமையாரு. என்ன உனக்கு அவ்வளோ அவசரம், தொடர்ந்து அடப்பாங்க இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டானுங்க, என்ன உனக்கு பொறுமையாரு. இங்கே வர தொட்டு நீ உஷாராரு. யாருன்னா சொன்ன கூட அப்படியா சரி பார்க்கலாம், ஒரு உழவு அது வந்தியா கூட இருக்கலாம், அப்படி சொல்லி நெல்லு. அப்போ அந்த எண்ணத்தினால் ஏற்படுகிற பாவம் உனக்கு ஏற்படாது, எண்ணப்பாவம் ஏற்படும். ஏன்னா எண்ணம் தான் உள்ளம் தான் ஆன்மீகத்தில் கணக்கு. அதை தான் இயேசுரான்னு சொல்கிற, உள்ளத்தை எச்சரிக்கையாக இருங்கள், கற்பனையை கை கொள்ளுங்கள். கற்பனை தானே விடாத நீ பாட்டுன்னு, அது ஏதோ அலையிட்டும் போட்டோம் வரட்டும் விடாத, கற்பனையை கை அது சரியான கற்பனையில் கொண்டு வா. இவ்வளோ இருக்குது ஆன்மீகம், புரியுதா? அதை கெடுக்கிறவன் பாரு பாப்பான், சும்மா இருக்கலாம் பாட்டுன்னு. அந்த அவனுக்கு ஏற்றி வச்ச சாஸ்திரத்தை எல்லாம் கெடுல அடிக்கிறான். அதனால அது பதில் இப்படி திருப்பி விட்டு இவங்களும் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க போயின்னு. அப்புறம் அந்த ஆரிஜின் புஷின்னு போனால் இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நான் அவனை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். பாப்பான் பரப்பணும் அதை இன்னும் கண்டுபிடிச்சே இருக்க மாட்டான். அந்த அளவு கண்டுபிடிக்கிறாலும் நம்ம ஆளுங்க அறிவாளியாக இருந்தால் அவன் ஏன் இவ்வளோ துளை போகிறான். இந்த பாம்பர மக்களுடைய அறியாமை தான் அவனுடைய வாய்ப்பு. அதனால் அப்போ ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் நிரூபணமாக சொல்கிறேன்னா, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எது ஆன்மீகம், அதுதான் இங்கே நான் நடத்துகிறேன் இல்லையா. நான் தான் சொல்கிறேன், நான் சொற்பொழிவாளனோ கதா காலட்சம் போடுறவனே கிடையாது. உங்களுக்கு அருமையாக 1 மணி நேரம் உட்கார வச்சு சூப்பராக அப்படியே இலக்கியம், அதில் இருக்கிற இலக்கிய சுவை அதெல்லாம் எடுத்து சொல்லி வச்சு அப்படியே சூப்பராக இருந்தது 1 மணி நேரம். அதுக்கு வரல நான், அது என் வேலையும் கிடையாது.
உங்களுக்கு எதை புரிய வைக்கிறேன்னா, அன்பு என்ன, உண்மையிலே என்ன. நான் சொல்வதைப் போல அந்த ஒருத்தர் பாடம் நடத்தணும்னா அதில் ஒரு விற்பனராக இருந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்புறம் தான் அவர் பாடம் நடத்தினா அப்புறம் தான் அந்த மாணாக்கனுக்கு அதெல்லாம் புரியும். அதே போல தான் கடவுள் துறையிலையும் கதைகள் எடுத்து சொல்லலாம். ஆனா ஆன்மீக விளக்கம் என்பதை அந்த கடவுளை தெரியாதவர்கள் சொல்லக்கூடாது. கடவுளை தெரிவது தான் அதனுடைய தகுதியே. அதை தான் பிரம்மேந்திரன் அதை சொல்றார். கடவுளை தெரியாமலேயே கடவுளுக்காக செய்யப்படுகின்ற பிரச்சாரங்கள் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு. எப்படி ஸ்டேட்மெண்ட்டு? பரதநாட்டில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா கடவுள்ன்ற பேர்ல இவன் விதவிதமா பாப்பானுக்கு என்னன்னா தோணுதோ அதான் கடவுள். கடன் அதுக்கு என்ன அவன் காரணம் சொல்றது? ஒரு பிராமணன் அப்புறம் பார்த்தா பிராமணன்ற வார்த்தையை திருண்ண வார்த்தை. இறைவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறான். ஐயப்பன் எனக்கு சொல்லி தந்த வார்த்தை இறைவன். தெரியுதா? அதுக்கெல்லாம் கூட ஒரு வகுப்பு நம்ம கொண்டாடணும். தேடப்படுகின்ற இறைவனை இறைவன் என்று அழைப்பதே சரியானதுன்னு எனக்கு தமிழ் சொல்லி தந்தார் சபரிமலையில். அதுக்கு ஒரு நாள் நான் விழா வச்சு, விழாவோ இல்லையோ உங்களுக்கு திரும்ப அதை ஒரு செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஆனால் எல்லாமே நான் தரிசனம் பண்ண அந்த ஒரு பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கே வருது எல்லாமே. ஆனால் அங்கே மலையில் இருக்கவே அதை இங்கே கொண்டாட முடியல. அதனால வேறு வித ஏற்பாடுகள் செய்து அது நம்ம அப்போ அந்த இறைவன் அந்த இறைவனை யார் அதுக்கு வடமொழியில பிருன்னு பேரு இல்லையா? இங்க நம்ம இறையடியார்கள், இறைஞானி, ஐயப்பன் மொழியில சொல்லுவதனால இறைஞானி. இறைஞானியோட சமஸ்கிருதம் தான் பிராமணன். அவ்வளவுதான். புரியுறத? அப்ப அந்த இறைவனை தெரியாமலேயே அவன் பிராமணன்றது வச்சுக்கிறானே, அதுவே பெரிய அநியாயம்தான். அப்ப அது திருடின வார்த்தை தானே இல்லையா? அப்ப பிராமணர்ல நான் திருட்டு பசங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு? பிராமணன் வார்த்தையே திருடி வச்சுக்கிற வார்த்தை. ஏன் திருடினா? நான் ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான திருடன் இல்ல, சும்மா எதுக்கும் திருடி வச்சு அப்படி இல்லை. அந்த பிராமண டெபினிஷனுக்கு அவர்கள் எவ்வளவு உயர்வானோர் என்பதற்கு அவ்வளவு பெரிய டெபினிஷன் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. பிரம்மத்தை உணர்ந்தது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அளவுக்கு தகுதி உள்ளவன், இந்த அளவு உயர்வானவன்னா அப்ப அந்த வார்த்தையை பிடிக்கணும்னா இவனெல்லாம் அந்த உயர்வானவன் யாரு? கழிச்சடை எல்லாமே இப்போ உயர்வானவர்கள். புரியுதா? என்ன அநியாயம் நடக்குது தெரியுதா? இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, ஆயிரக்கணக்கான வருஷமும் நடக்குது இந்த அநியாயம். அப்ப என்ன ஆகுது? 2 தலைமுறை எடுத்தோடனே இவன் தான் பிராமணன்னா இவ்வளவு உயர்ந்தவனே, மீதி தலைமுறை நம்பி பிராமணன் அவனுக்கு சாதகமான இருக்கிற பொய்ய வலிமையா பிடிச்சிக்கின்னு நம்புவான், அதான் உண்மைன்னுவான். அது அவனுக்கே தெரியும். அதனால தூக்கி முதல்ல திருடி போட்டான், அதை தூக்கி போட்டான் பாரு. போட்டா கேட்டியா பிடிச்சிப்பானுங்க, விடவே மாட்டானுங்க. நீங்க இப்ப பிடுங்கவே முடியாது அங்கிருந்து பிராமணன் கிட்ட இருந்து. பிராமணன் திருண்ண அந்த வார்த்தையும் முதல்ல வாயில போன இறையும் பிடுங்கவே முடியாது. பிடுங்கினோர் ஒரே ஒருத்தர் தான், கல்லழகர் தான். முதல்ல பிடிச்சி யானை காலை ஆதி மூலம்னு அவர் தான் அதை இது பண்ணி அதை விடுவிச்சார். மீதி யாருமே விடுவிக்கல. கல்லழகர் உண்மை எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கு, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாமும் எனது அதிர்ஷ்டம். இவ்வளோ கடவுளுங்க எனக்கு மாறி மாறி என் மீது அன்பு பொழிவதும் தரிசனம் தருவதும் அப்புறம் தான் புரிஞ்சுது ஏன்னா இவ்வளவு தூரம் வலிமையாக இருக்கிறது பிராமண தீமை. அது எதிர்க்கணும்னா இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதத்தோட ஒருத்தர் இருந்தா தான் முடியும். இல்லைன்னா ஜெயேந்திரன் எப்போ வேணா தீர்த்து கட்டிருப்பானே இல்லையா? பிராமணன் எல்லாம் கொலை பண்ற பயிற்சி கொடுத்துருக்கான், அவனை சேர்ந்து கொண்டவர்கள் என்ன தப்பு? அதான் அவன் சத்தம் ஒழிஞ்சான் போகட்டும் பாப்பாத்தி. புரியுதா? காந்தியை கொண்டதிய இன்னும் முன்னாலேயே கொண்டுருவணும் பாரு. ஒரு தெரியுதா எவ்வளவு கேவலமான புத்தி, பாப்பார புத்தி தெரியுதா இல்லையா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. செய் நன்றி கொண்டா அதுக்கு உய்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு பெரிய காந்தி பாராட்டலாம். எப்படியே இருந்திருக்கலாம், ஒரு ஏரோப்ளேன் விடுறானுங்க, ஹெலிகாப்டர் விடுறானுங்க, பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கலாம், என்னென்னமோ ஆயிருக்கலாம். அவரு எதுவுமே வேணான்னு அறத்துண்டை கட்டிக்கின்னு போராடி விடுதலை வாங்கி கொடுத்து அப்புறம் ஏன் நம்ம கடவுள் காப்பாத்தல, 400 ஆண்டுகள் ஏன் அடிமையா வச்சிருந்தான் ஆங்கிலேயனுக்குன்னு அந்த ஒரு காரணம் சரியா கண்டுபிடிச்சு. ஏன்னா பாப்பாம் பேச்சை கேட்டு அப்போட அவர் பாப்பாம் பேச்சை கேட்டுன்றதை விட்டாரு.
நம்ம ஜனங்களுக்குள்ளேயே ஜாதி பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களை இழிந்தவர்கள் சொல்லி அவங்கள அடிமைகளை போல நாம் நடத்துவதனால்தான் அந்த பாவத்துக்கான தண்டனை தான் இவ்வளவு பெரிய இந்தியா அடிமையில இருந்ததுன்னு சொன்னார் சார் காந்தியடிகள். அதனால இந்த அடிமைத்தனத்தை நாம இங்க ஒழிச்சாதான் கடவுளுக்கு போய் சேர்ந்து நமக்கு ஆங்கிலேயம் கிட்ட இருக்கிற அடிமைத்தனம் ஒழியும்னு சொல்லிதான் அர்ஜுன ஆலய பிரவேசன் இறங்கினாரு போல்டா. இது யாருன்னா சொல்றேன், நான் காந்தியை பத்தி சொல்றேன் தான். இந்த பாப்பார பொம்பளை எவ்வளவு கேவலமா கமெண்ட் அடிது, அதை சுத்தி சுத்தி வருது எல்லாத்துலயும். காந்தி முன்னோடைய சுட்டு கொண்டு இருக்கணுமா? எவ்வளவு பெரிய அறிவாளியா அது? அதை கேட்டுன்னு 10 பேர் எப்படி நக்கல் அடிப்பான்? காரணம் கண்டுபிடிச்சார் அவர். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா? காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. இவ்வளவு தூரம் அடிமையா இருக்குது, இவ்வளவு பெரிய கடவுள்கள் வச்சிருக்கிறோம், இவ்வளவு கோயில் வச்சிருக்கிறோம், ஆனா இந்த கடவுள்லாம் நம்மளை காப்பாற்ற மாட்டேதான். அப்ப என்னடா காரணம்? உட்காந்து யோசிக்கிறார். யோசிச்சு இதான் காரணம். நம்ம மக்கள்லயே ஒரு குழுவை இழிஞ்சவர்கள் சொல்லி அவங்கள கேவலமா நடத்தி காட்டி நம்ம வஸ்தின்னு காட்டுறோம். அதனாலதான் கடவுள் தாண்டான்னு வெளில இருந்து அமிச்சு நம்ம எல்லாரும் நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைடான்ட்டான், இதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இறங்கினார். அதுக்கு தான் காஞ்சி பெரியவர் அதுவே ஒரு வன்முறை, அங்கே அப்படியே வன்முறையாக கோயில் உள்ள நுழையிறீங்க அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் அவருடைய உத்தரவு இல்லாமல் கொண்டு இருப்பாங்களா காந்திய இல்லையா? காஞ்சி பெரியவருடைய உத்தரவோடு தான் என்னுடைய முற்பிறவி ரமண பிறவியை கொல்லப்பட்டது. உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். அவருடைய 2 சீடர்கள் தான் வந்து அப்புறம் ரமணரையே காலி பண்ணுறேன். ஏன்னா அவரு மலையராம வீட்டில் அவங்க சமைச்சு வந்து கொடுக்கலாம் சாப்பிட்டாரு, எல்லாரும் சாப்பிட்டாரு. கந்தம் ஆடு மேய்க்கிற கந்தம் எடுத்து கூழை குடிச்சு காட்டுறாரு. இவர் மடியை வச்சாரதால் கொடுத்தோன்றக்காரன்ட்டான். போய் பாப்பான்னு போட்டு கூட வச்சுக்காதீங்க, எங்க அப்படியே பகவான் ஆசீர்வாதம் அங்கே போய் வைப்பான். எல்லாத்தையும் கொடுத்தோன்றக்கா, எல்லாத்தையும் அவர் கண்ணிலே கடந்தவர், அதுக்காக எல்லாரையும் எடுத்தோன்றக்கா முடிச்சிட்டாங்க கதைய. புரியுதா? அப்ப காந்தி கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவரு இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு போறாரு காந்தி. காலி பண்ணிட்டு அது சீக்கிரட்டா பிராமின் குரூப் வரைக்கும் தெரியும். அதனால அதை டிஃபெண்ட் பண்ணி அப்படியே அவன் கூப்பிட்டு சொன்னதை கரெக்டு தான் பேசுறது. எங்க போய் எந்த பிராமண தீமையை நீங்க விளக்கம் சொல்லி எதுல இருந்து உங்களால மீட்க முடியும்னு நினைக்கிறீங்க சமுதாயத்தை? முடியவே முடியாது. நீ ஒண்ணுத்த இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு புழுவுறான், இன்னொரு புழுவை பத்தி சொல்லிட்டு போது வேற இடத்துல புழுவுறான். கழுவுன மீன் நழுவுன மீன் நழுவின்னு இருக்குத, நீ எங்கதான் பிடிச்சி நிறுத்துவ? அதனாலதான் நான் டோட்டலா என்ன சொல்றேன், மொத்தமா பிராமணர்ல கை விடுங்க, இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அவனுடைய இன்பான் கேரக்டர் ஆயிப்போச்சு, அது ஆயிரக்கணக்கான ஊறி போச்சு. அவனை திருத்தவும் முடியாது, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஆனா நீங்க தப்பிங்க தாசமார்களேன்னு உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. நீங்க தப்பிக்கலன்னா உங்க குழந்தை குட்டி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் போய் மாட்டிக்கும். அவனுக்கிட்ட மாட்டிக்கின்னு அந்த யூத சமய மக்களை எப்படி திருப்பிட்டான் பத்தியா? அங்க நுழைஞ்ச பிராமணன் பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதப்பாறைகள் பேர் நுழைஞ்சு மெதுவா தான் திருப்பான். நீ ஒன்னும் அப்படியே டமால் வேறங்க டுமால்ன மாட்டான். கலிபோர்னியா இருக்கிறானுங்க இப்ப அந்த பிராமணர் எல்லாம். நான் இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் சொல்லணும்னு வந்தேன், பொறுமையா சொல்லலாம். அதான் இன்னும் எரிஞ்சுக்கினே இருக்குது கலிபோர்னியா. என்ன அந்த சப்ஜெக்ட் தான் சொல்லலான்னு வந்தேன். நான் பல வகுப்புல உங்களுக்கு சொல்லிடுறேன்னா, ஆமன் நுழைஞ்ச வீடும் ஆரிய பிராமணன் நுழைஞ்ச நாடும்னு சொன்னான். உருப்பட்டதா சரித்திரமே இல்லைன்னா கலிபோர்னியா இவனுக்கு தான் இருக்கிற பிராமணிங்க தான். அதுவும் இல்லாம இந்திய பிராமணர்ல இப்போ அங்க போய் நுழைஞ்சிட்டான். இங்கேருந்து உருப்படுறது அது ஒண்ணு. அது இல்லாம இன்னும் டீப் ரீசன்ஸ் உங்களுக்கு அதை நிறைய விளக்கம் சொல்லணும். அது விளக்கம் மட்டும் சொன்னா போதாது, அதனுடைய அந்த எவிடென்ஸோட உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டணும். அந்த முன்ன டிஸ்பிளே போர்டு வைப்போம்ல, அது மாதிரி வச்சு அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்னதான் சொல்ல வரல. அச்சு தள்ளுறாருன்னு நம்ம ஆசிரமத்தை கொளுத்தினாங்கல்ல செப்டம்பர் 23 அந்த தேதியை செலக்ட் பண்றவன் அந்த யூத சமயத்து பிராமணன் தான். செப்டம்பர் 11 செலக்ட் பண்ணி அந்த ட்வின் டவர் இடிச்சானுங்களா அமெரிக்கால. இதெல்லாம் அவங்க ராசியான நாள், 3 நாள் சொல்றாங்க. செப்டம்பர் மாசம் தான் செய்வான். பகிர்ந்தா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு அர்பிசம்பாலத்துல பொட்டல் கிராமத்துல சும்மா நம்ம கடக்கிறோம்.
நம்ம ஆசிரமத்தை தேதி குறித்து செலக்ட் பண்ணி கொளுத்துறவன் யாங்கன்னா கலிபோர்னியாவில் இருக்கிற யூத பிராமணன். இவங்க கூட லிங்க் இல்லாமல் நடக்குமா அது? இந்து பிராமணர்கள் யூதவன் எல்லாம் நம்மளாம் ஒன்றுன்னு கை கோத்துட்டானுங்க. இப்போ அதனுடைய சாட்சியாக இப்போ தான் அந்த உதவி அதிபர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த வீடு கூட எரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. இப்போ புரியுதா? சம்பந்தர் பிறவிலையும் அவருடைய ஆசிரமம் எரியுது. மதுரையில் கல்லழகர் கோயிலாண்ட கேம்ப் பண்ணியிருக்கிறாரு. சென்ட் பீட்டர் பிறவிலையும் ரோம் நகரம் பற்றி எரியுது. பழைய சென்ட் பீட்டர் மேலே போட்டு அவரை அரசனை கழுவில் ஏற்றி சாவடிக்கிறான். இதில் சிலுவையில் அரைஞ்சு தலை உன்னை எப்படி சாவடிக்கணும்னு கேட்குறான். பழி அவன் மேலே போட்டு பழி இவர் மேலே போட்டு இவர் இயேசு கும்பிடத்தோடு அப்படி ஆயிடுச்சுன்ட்டானுங்க டக்குன்னு. அப்போ தான் அவர் நேராகவே சிலுவையில் அரைஞ்சால் எனக்கும் குருவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால் அவர் இயேசுனா இயேசு தான் அப்படியே இருக்கணும். அதனால் என்னை தலைகீழ் சிலுவையில் அரைங்கன்னு. சரின்னு தலைகீழ் சிலுவையில் அரை வருதா? அங்கேருந்து கனெக்ஷன் வருதா? சம்பந்தது இங்கே நம்ம ஆசிரமத்தை எப்போ கொளுத்துனா செப்டம்பர் 23 அப்புறம் தான் புரிஞ்சுது. எல்லாமே லிங்க் பண்ணா. அப்புறம் அந்த சம்பந்தர் பிரிவில் அந்த தீயை அவர் ஆரம்பித்து பாடி குண் பாண்டியனை போய் தாக்குதா, பையவே சென்று பாண்டியனை வைக்கின்ற. ஏன்னா அந்த அம்மா மங்கையர்கரசி நாயனார் சிவபக்தி, அதனால வேகமாக போச்சுன்னா அவன் செத்து போடுவான். ஆனால் அந்த அம்மா விதவை ஆகக்கூடாதுன்னு பையவே பொறுமையாக போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த ஜுரம்லாம் நீக்கணும் எல்லாமே அந்த பிரிவில். இப்போ நான் ஏன் சொல்லக்கூடாது? ஆசிரமத்தை செப்டம்பர் 23 கொளுத்திய இந்து பிராமணர்களோடு சேர்ந்து கொளுத்திய கலிபோர்னியா பிராமணர்களே, இந்த தீ தாண்டா உங்களை அங்கே எரிக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது. வேற எங்கெங்கயோ போறாங்க. காசா போர் இவ்வளவு பெருசா ஓட்டுறோம், இவ்வளவு பெருசா ஆடுறோம். அதான் நான் சொல்றேன்டா இல்லையா? எனது வருத்தம் மட்டும் இல்ல, எத்தனை தாசமார்கள் அன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதாங்க ஆசிரமத்தை எரிஞ்சு போனதை பார்த்து. அப்ப நான் சொல்லக்கூடாதா? இல்லையா? நான் சொல்லுவேன், இன்னும் விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த நிரூபணத்தோட எடுத்து போட்டு சொல்றேன். இவங்க தான் அந்த யூத பிராமணர் தான் இன்னைக்கு கலிபோர்னியாவில் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த எவிடன்ஸை போடுறேன். அந்த தேதி இவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல தான் சூஸ் பண்ணுவானுங்க அந்த ஒரு அழிவை செய்யறதுக்குன்றதையும் உங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ புரியும் ஏன் செப்டம்பர் 23 கொளுத்துனானு. நிப்பா எவ்வளோ பயங்கரமா இல்லை? சாதாரண இப்போ நீங்கள் இருக்கிற அளவு கூட ஒரு 10 பேரோட இருக்க மாட்டாங்க அப்போ என்கிட்ட வரவங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய பிளானிங் போகுது. ஏன்னா ஜெயேந்திரன் சொல்கிறான், இவன் பிராமணாக கொலை பண்ணுற பயிற்சி கூட பண்ணுறாங்க. போட்டு 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 அங்கே போய் அங்கேருந்து ராசியான தேதி செலக்ட் பண்ணி இங்கே கொளுத்தப்பட்ட ஆசிரமம் சார் இது. நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? சொல்லுவேன். நீ ஏற்றுக்காத போய் எனக்கு என்ன? ஆளாளுக்கு ஒன்று இப்படிதான் சொல்றாங்க, சொல்லிக்கோ. நான் சொல்லதான் ஆளாளுக்கு சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? காசாவால் எப்படி ஆச்சு, இதுவாள் அதுவாச்சு. நான் சொல்றேன் இதுவாளையும் தான் ஆச்சு. இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் தான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஆனா கடைசியாக தான் ஞாபகம் வந்தது எனக்கு. அதனால இன்னொரு வகுப்புலேயும் நான் பொறுமையா கிளியரா அதை பத்தி நான் சொல்றேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துணிச்சலாக பாவம் செய்வான் பிராமணன்னு நான் சென்ட் பீட்டர் இருந்த பொழுது எழுதிய அந்த வசனம் இன்னமும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சென்ட் பீட்டருடைய பேதுரு என்ற அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அதை எழுதியிருக்கிறார். துணிக்கிறக்காரர்கள் இவர்கள் துணிச்சலா பாவம் செய்யும். துணிச்சலா செஞ்சானா இங்க அவனை பொறுத்த வரைக்கும் தட்டி விடுறத விட்ட அது அப்படின்னா கடன் பழைய போட்டு டக் டக் டக்குன்னு போட்ட உடனே, நீ ஏன்டா அங்கிருந்து வந்த தேதி கொடுத்த பாரு, இங்கேருந்து டிராவல் பண்ணி அந்த நெருவு போறதுக்கு டைம் ஆகுமா ஆகாதா? மனுஷனே ஏரோப்ளான்ல போய் போறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது அமெரிக்காவுக்கு. இது நெருப்பு வேற போகணும். இங்கேருந்து போச்சு புச்சின் கபாக்கு போய் எரியுது பாரு. எனக்கு இந்த பட்டணத்தார் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. வேகுதே தீயான இதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதேன்னு சொல்லிட்டு
முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்னாரு பண்ண செடிகள் இல்லையா? இதுதான் மூட பிராமணன்னார் திருமூலர். ஏன் மூட பிராமணன்? பின்விளைவை பற்றி கவலைப்படாமல் அதை அலட்சியமாக எண்ணி மூட வேலையை செய்வான் பிராமணன். துணிச்சலா செய்வான். எத்தனையோ பேரை கொளுத்திட்டு இருப்பான், எத்தனையோ பேர் அழிச்சிட்டு இருப்பான். ஆனா அதனுடைய பழக்கம் எங்க நிக்குது பாரு, அதுதான் மூடத்தனன்றது. ஜெயிச்சிடறோன்னு தொட்டே அடுத்தடுத்து செஞ்சுனே இருது. ஜெயிச்சிடறோன்னு இயேசு தானே கொலை பண்ண, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொலை பண்ணிட்டாங்க, பழி போட்டு கொலை போட்டான். அதனால அதில் விட ஒரு பழிய போட்டு கொலை பண்ணிட்டான். அதே மாதிரி இயேசு என்னாச்சு? மூட பிராமணம். ஒழிச்சுதா அது கட்சியில? ஒழிச்சுதா? அதை தான் சொல்ல மூட பிராமணம். அறிவு இருந்தா அதை தான் இயேசு பிராமணம் அதுல எச்சரிக்கை கொடுக்க சொல்லுதான். தன்னையே சாகடிச்சால் கூட நீங்க வன்முறை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீடர்களுக்கு சொன்னார். அதை முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டாரு, இவனுக்கு வன்முறையா வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, சென்ட் பீட்டர் தான் வன்முறையை கையில் எடுத்தவரே. இயேசு பேச்ச கேட்காம இயேசு முதல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த போர் வீரன் பிடிக்கிறான். அந்த லாஸ்ட் சப்பர்ல எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. அப்ப இயேசு பிரான் சொல்றாரு, என்னை அரெஸ்ட் பண்ணின்னு போயிடுவாங்க, போய் எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் விடக்கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும், நீங்க ஒருவர் கூட நிக்க மாட்டீங்க, எல்லாம் பயந்து ஓட்டுருவீங்கடான்னாரு. சீடர்களை, அவ்வளவு பெரிய சீடர்கள் எல்லாம் 12 சீடர்கள் எல்லாம் ஓடிடுங்க. அப்போ பேதுரு சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. கடவுளின் கட்டளை இது, கடவுளின் சித்த பிரகாரம் நடக்குது, அதுல நீ தலையிடக்கூடாதுறானோட கேட்க பண்ற. அப்பதான் அவர் அந்த சாபம் விடுறாரு. நீ பொழுது விழி கோழி 3 முறை கூவதற்குள் இயேசு எனக்கு தெரியாதுன்னு வாயாலேன்னு சொல்ல வைக்கிறேன் பாருன்னு சொன்னாரு. அப்ப பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த அரசர் வீரர்கள் இயேசுவை பிடிப்பாங்க கைது பண்றதுக்கு. எல்லாம் விடுறோம், மீதி 11 சீடரும் விடுறோம். 11 சீட்ல ஒரு சீடை காட்டி கொடுத்த சீடை அவன் இருப்பான், பேதுரு ஒருத்தன் இருப்பாங்க, மீதி 10 சீட்ல ஓடுறோம். சிரிப்பார் இயேசு. இதுதான் சொன்னேன், எல்லாம் பயந்தாங்கொழிக்கு ஓட்டாங்க. ஆனா இயேசு போய் கையை பிடிச்சால அந்த 40 உடனே போர்ப்பயிற்சியில வல்லவர் சென்ட் பீட்டர். மீனவ இதுல குடும்பம், இப்ப கூட மீனவ குடும்பம் நிறைய பேர் போர்ப்பயிற்சியில நல்லா இதுவா இருப்பான். வாழை சரையல் எடுத்து காதை சீவிடுறாப்புல அந்த போர் வீரன். போர் வீரர்கள் அவங்க சண்டையிலே இருக்கிறவங்க ஆர்மி, தனி ஒரு ஆளா சண்டை போர் நடக்குது அங்க. இன்னைக்கும் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில தைரியத்துக்கு சென்ட் பீட்டர் தான் சொல்லுவாங்க. என் சென்ட் பீட்டர் துணிச்சல சண்டை போடுறாப்புல. கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு. ஆனா இவனை விட்டா ஜெயிச்சிடுவான், இயேசுக்கு தெரியும் ஜெயிச்சிடுவான். அவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, சீவிட்டு இயேசுவை காப்பாத்தி போயிடுவான். ஒரு இயேசுதான் தலையிடுறாரு. பெட்ராஸ், ஆக்சுவலா நம்ம பேதுருன்றோம் பீட்டர்ன்றாங்க, அவங்க ஹிப்ரு மொழியில பெட்ராஸ் சொல்ற. பெட்ராஸ் வாழை கீழே போடு. ஆனா அந்த பீட்டருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், குரு கட்டளை மீற மாட்டான். சண்டை போட்டு ஜெயிக்கிறான், தெரிஞ்சிடுச்சு தீத்துருவான். அப்புறம் அப்படியே வாழை கீழே போட்டு மண்டிட்டு கம்முன்னு உட்காந்துறாரு சென்ட் பீட்டர். அப்ப சொல்றார், பட்டயத்தை எடுத்தவன் பட்டய கருக்கினாலே சாவான், ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால முடியுன்றத விட்டு அவனுக்கு தலையை சீவிடாத. சீவிட்டா நீ ஒருவனை ஒரு முறை கொன்றால் நீ 7 முறை கொல்லப்படுவாய். அவ்வளவு உபதேசமா சொல்றாரு சென்ட் பீட்டர். உன்னால முடியுன்றத விட்டு செஞ்சிடாத. அப்புறம் அந்த காதை அறுத்த அந்த பாவத்துல இருந்து பீட்டரை காப்பாத்துறதுக்காக இயேசு அந்த அருந்த காதை எடுத்து திரும்ப அந்த போர் வீரன் காது வச்சு ஒட்டி வச்சிடுற மிரக்கல் நடத்தி அது திரும்ப ஒண்ணு சேர்த்துடுறாரு. அவ்வளவு பெரிய இயேசு. புரியுதா எவ்வளவு பெரிய விஷயம் இது சொல்லிட்டு?
தன்னை காப்பாத்துறவன். எல்லாரும் ஓடிட்டான், அவன் நிக்கிறான். அப்பதான் தெரியும் அவருக்கு, எனக்கு தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, பக்தியிலே கற்பாரை போன்று உறுதியானவன் பீட்டர்னார். நான் ஒன்றும் சாதாரணமா வரல. அப்பவே அந்த சர்டிஃபிகேட் ஏசிக்கிட்ட வாங்க. இந்த பிரிவில் நான் வாங்கின சர்டிஃபிகேட் தான் இது. ஐ ஹவ் நெவர் met such a person in my life. அந்த அத்தாரிட்டியோட தான் பேசுறேன். கிறிஸ்துவ பாதிரிமார்கள் நீ கேட்கறான்ல, நீ எந்த அத்தாரிட்டியோட பேசுற? தேவையில்ல உங்களுடைய சர்டிஃபிகேட் எனக்கு. யுவர் ஆல் பெய்டு பாஸ்டர்ஸ். பாதிரிமார் வேலை செய்யறீங்க, அதுக்காக சம்பளம் வாங்குறீங்க, அவ்வளவுதான். சம்பளத்துக்கு வேலை செய்யற உங்களுக்கும் உணர்வுக்கு வேலை செய்யற எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் தெரிந்து கொள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது எல்லா காலத்திலுமே இந்த பிராமணர்கள் சதி திட்டத்தினால பல கெடுதிகளை அனுபவித்து கடைசியில் புனிதர்களே சாவடிக்கிற அளவுக்கு மக்களை திசை திருப்பி வைத்து, அதன் தண்டனையாக ஒட்டுமொத்த யூத இனமும் ஹிட்லர் படையினால நாஜி படையினால சித்திரவதை பண்ணி அழிகிற அந்த மொத்த கதையை மறக்கவே மறக்காதீங்க. நீங்க உஷாரா இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய குழந்தை குட்டி, பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இவைகள் பாவத்தில் உழக்கூடாது அப்படின்னு சொன்னா பிராமணன் பேச்சு கேட்கவே கூடாது. அதுதான் இதுல இருந்து நான் உங்களை நடத்துகிற பாடம். இயேசு பிராமணனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.